தேவேந்திரகுல மக்கள் பேரவையினுடைய தலைவரான எஸ்.ஆர். பாண்டியன் அவர்கள் விடுதலை போரில் இஸ்லாமியர்கள் அப்படின்ற ஒரு பொதுக்கூட்டம் நிகழ்வு முடிச்சு போகும்போது மர்ம நபர்களால் தாக்கப்பட்டார், அவருடைய கார் கதவு சேதமானது அப்படின்னு ஒரு செய்தி பார்க்கணும். இப்ப எஸ்.ஆர். பாண்டியன் மட்டும் இல்ல, இது போன்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வளர்ந்து வரும் தலைவர்களுக்கும் அச்சுறுத்தல் இருக்குதுன்ற அபிராமன் உட்பட அச்சுறுத்தல் இருக்கு. எனக்கு சனாதன சங்கிகள் மிரட்டல் விடுறான். இப்ப நம்ம இதுக்கு நம்ம அச்சப்படுறோமா அப்படின்னா கிடையாது. எனக்கு வர அச்சுறுத்தலுக்கு நான் இங்க பேசிக்கிட்டு இருக்கல. அண்ணன் எஸ்.ஆர். பாண்டியன் அவர்கள் இது போன்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனநாயக சக்திகளுக்கும் எதிராக எவன் நின்றாலும் அவனுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயம் அனைவருக்கும் இருக்கு. அதன் அடிப்படையில் அபிராமனுடைய இந்த வீழ்ச்சி இப்படிதான் இருக்கும். சனாதன சக்திகளுக்கு என்ன திமிரு வச்சுன்ற நீ கார் கதை உடைச்சிட்டு அவன் விட்டுருவோமா? இப்ப இதே வேலைய இப்ப நம்ம பண்ணா இவன் விட்டுருவானா? இப்ப இந்த RSS சனாதன கும்பலுக்கு எதிராக வன்முறையில் ஈடுபடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எஸ்.ஆர். பாண்டியனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்ப தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திலிருந்து ஒரு தலைவராக இன்னைக்கு உருவெடுத்துக் கொண்டு தமிழகம் முழுக்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த சமூகம் வளர்ந்து வருது அப்படின்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகமா இருக்கட்டும், ஒடுக்கப்பட்ட சமூகமா இருக்கட்டும், இஸ்லாமிய சமூகமா இருக்கட்டும், கிறிஸ்தவ சமூகமா இருக்கட்டும், அல்லது சிறுபான்மையின மக்களுக்கு எதிரானவர்கள் யார்? அப்ப இந்த சிறுபான்மையின மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எதிராக இருக்கக்கூடிய சனாதன சங்கிகள் எஸ்.ஆர். பாண்டியன் போல வளர்ந்து வரக்கூடிய ஒரு அண்ணன் மீது நீங்க வன்முறையை ஏவுறது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எவ்வளவு நேரம், அல்லது இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு நேரம்? திரைப்படங்கள்ல காட்சிப்படுத்துற இஸ்லாமியர்கள் குண்டு வைக்கலாம் அப்படின்னு காட்டுற நான் பேச விரும்பல. இதுக்கு என்ன வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். சும்மா ஸ்டூடியோவில் உட்காந்து வீடியோ பேசுறான், இவனுக்கு பின்னாடி யாரு இருக்கா? யாரும் இல்லைனாலும் இப்படிதான் பேசுவேன். ஆனா இருக்காங்க, அதையும் சொல்லிக்கிறேன். தமிழகத்தில் நீங்கள் காலூன்ற முடியாது, அதுபோல இந்தியா முழுக்க நீங்கள் காலூன்றாத நிலையை விரைவில் உருவாக்கும். அதுக்கான எச்சரிக்கை தான் அந்த காலம். சும்மா சனாதன சக்திகள் ஐயா அமித்ஷா பேசினாப்புல மாநிலங்களில் என்னாச்சு? இந்தியா முழுக்க ஸ்தம்பிச்சதா இல்லையா? இப்ப இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் நீ எத்தனை வருஷம் பேசிட்டு இருக்க? இஸ்லாமியர்கள் விடுதலை போரில் எவ்வளவு தியாகம் முடியும் அவனுக்கு தெரியுமா? நீ அதை பத்தி பேசுவியா? அதை பத்தி பேசுறது பிரச்சனை இல்லை, அதை பத்தி நாங்க பேசுறோம். உனக்கு என்ன கவலை கேட்கிறேன்? அதனால சனாதன சங்கிகளுக்கு இது கடைசி எச்சரிக்கை. அல்ல மோடி உட்பட அமித்ஷா உட்பட அனைத்து சனாதன சங்கிகளையும் நாங்கள் வேறெடுத்து இந்த ஆட்சியை அகற்றுவோம். அதற்கான வேலையை செய்வோம். அந்த மண்ணில் என் அண்ணன்களுக்கோ என் தம்பிகளுக்கோ இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மையின சொந்தங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா களத்துல நிற்போம். சும்மா வீடியோ போடுறேன் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. களத்துல வேற மாதிரி இருக்கும். யாரை பார்த்து இடம் போடாத ராஜா. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்றேன். நன்றி, வணக்கம்.